நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. அதே மாதிரி நான் இல்லாமலும் உங்களால வாழ முடியாது. ஏன் ராம், ஏன் என் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியுது. ப்ளீஸ், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோட வந்துடுங்க ராம். அந்த அஞ்சலியை விட்டு தொலைங்க. எல்லாத்தையும் விட்டு தொலைங்க. அவளால உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. பட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன் ராம். உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் வர தயாரா இருக்கேன். நாம புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஆஸ்திரேலியா போறதா சொல்லிட்டு இருந்தேனே, அதுக்கான எல்லா பிளானும் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்க மட்டும்தான் ஒத்துக்கணும். ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் என் கூட வந்துடுங்க. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஒத்துக்காம அவாய்ட் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சாரி ராம், நான் கோமா இருக்கேன்னு என்ன அவாய்ட் பண்றீங்களா, இல்ல உங்களை சுத்தி யாராவது இருக்காங்கன்னு போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? எது எப்படியோ உங்க கஷ்டம் எனக்கு தெரியும். அதான் சொல்றேன், எல்லாத்தையும் விட்டுடுங்க. என்னோட ஆஸ்திரேலியா வந்துருங்க. நாம அங்க சந்தோஷமா இருப்போம். ப்ளீஸ் ராம், உடனே கால் பண்ணுங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல உங்க கால் வரணும். அப்படி வரல, நான் அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன். மிஸ் யூ ராம், மிஸ் யூ. மது, சார், ஐ ஜஸ்ட் நோட்டீஸ் டுடே, நாட் ஜஸ்ட் டுடே, கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டே தான் வரேன். கொஞ்சம் டல்லா இருக்கீங்களே, ஏன்? எனி ப்ராப்ளம்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். லுக், நீங்க ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கீங்க. யூ ஆர் த ஃபேஸ் ஆஃப் திஸ் ஆஃபீஸ். நீங்க சேர்ஃபுல்லா இருந்தா தான் கிளையண்ட்ஸும் சேர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க தைரியமா என்கிட்ட சொல்லலாம். சொல்லுங்க சார். ராம்மோகன் சருக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு சார். மேக்ஸிமம் அவர் ஆபீஸ்லயே இருக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் எந்த கால்ஸையும் கனெக்ட் பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. லேண்ட்லைனையும் கட் பண்ணிடுறாரு. மொபைலும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எத்தனையோ தடவை சொன்னாலும் அந்த கிளைண்ட் புரிஞ்சுக்காம போன் பண்ணிட்டே இருக்காங்க. ராம் சார் கிட்ட இத சொல்ல பயமா இருக்கு சார். இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். யார் அந்த கிளையண்ட்? பேர் என்ன? ஷில்பா சார். இங்க கூட அடிக்கடி வருவாங்களே, ரொம்ப நாளாவே அவங்க சாரோட கிளைண்ட். இங்க வரும்போதெல்லாம் சார் கூட நல்லா சிரிச்சு பேசுவாங்க. இப்ப எல்லாம் பேரை மட்டும் தான் நான் கேட்டேன். சாரி சார். நான் பாத்துக்கிறேன். மணி அடிக்குது. என்ன யாரும் அடிக்கலையே, சும்மா இருந்தா போதுமே, வேலை வாங்கினே இருப்பா. ஹலோ, யார் வேணும்? ராங் நம்பர். யார் போன்ல? ராங் நம்பர். இத்ரா வேலை விட்டு போனதுல இருந்து இதே பிரச்சனை. முதல்ல ஒரு நல்ல ரிசப்ஷனிஸ்டா அப்பாயிண்ட் பண்ணோம். நாளைக்கு ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். அந்த டியூட்டியில ஜாயின் பண்ணுவா.
எதுக்கு? நாளைக்கு என் ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன் ரிசப்ஷன் வேலைக்கு. ஏற்கனவே ஒரு பொண்ணை வச்சிருந்தது போதும். யாரை கேட்டு உன் ஃப்ரெண்ட் வர சொன்னேன்? ஆ, ஏன்? ஒரு பொண்ணு தான் நல்லா இருப்பா ரிசப்ஷன் வேலைக்கு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஆ, ஏன் ஒரு ரிசப்ஷன் வேலைக்கு ஒரு பொண்ணு தான் இருக்கணுமா? ஒரு நல்ல காம்படிட்டான பையன் இருக்கக்கூடாதா? நாளைக்கு வருவான். காம்படிஷன்ஸ் பத்திலாம் தயவு செஞ்சு நீ பேசாதடா. உன் ஃப்ரெண்டு உன்ன மாதிரி தான் இருப்பான். ஒருத்தனையும் வச்சு தாங்க முடியல. என் ஃப்ரெண்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பான். ஏய், எங்களுக்கும் 33% ரைட்ஸ் இருக்கு. அவன் தான் வருவான், புரியுதா? அது விமென்க்குடா 33%. உடே 67% ரைட்ஸ் இருக்குல்ல. மெஜாரிட்டி நாங்க தான். என் ஃப்ரெண்டு தான் வருவான், அவள் தான். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நான் அர்ஜுன் கிட்டே பேசிக்கிறேன். என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி நான் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன், டீச்சர் கிட்ட பேசுன்னு சொல்றேன்? அதெல்லாம் தெரியாது. நானும் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான், கன்ஃபார்ம்ட். ஹலோ. ரஞ்சன், நம்பி. ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஹவ் ஆர் யூ? ரஞ்சன், நீ எனக்கு ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும்பா. ஒரு லேடியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். யா, அவங்க யார், என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட், பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். என்கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் உனக்கு உடனே இமெயில் பண்ணுறேன். ஒன்றால் என்ன கேதர் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீ எனக்கு அனுப்பு. ஆனால் முக்கியமாக திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் அ கேஸ். இது கொஞ்சம் பர்சனல். ஸோ கொஞ்சம் நமக்குள்ள ரகசியமாகவே இருக்கட்டும் இது. யா, தேங்க்ஸ். ராகுல் சார், லாஸ்ட் 6 months நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருடைய ஆல் ஒர்க் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். யார் யார் எங்கே போனாங்க, எப்போ வந்தாங்க, எந்த கிளைண்ட்ஸ்லாம் மீட் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். யா, ஓகே. எல்லாரும்னா ஐ மீன் எல்லாரும், இன்க்ளூடிங் ராம் மோகன் அண்ட் காயத்ரி. யா, ஓகே சார். ஒரு பிரிண்ட் அவுட் கொடுங்க. எஸ் சார். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தம்பி தான் ஹரி, சூரஜோட ஃப்ரெண்டு. ஹலோ ஹரி. ஹலோ சார், நானும் சூரஜும் 10 வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். அவன் செத்து போனது இன்னும் என்னால் நம்ப முடியல. அதுவும் இல்லாமல் அம்மாவுக்கு காம்பன்சேஷன் தரமாட்டேன்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்களுக்கு அவனை விட்டால் வேறு யாரும் இல்லை சார். சூரஜோட அம்மாவுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சார். சூரஜும் நீங்களும் சேர்ந்து கமல்ஹாசன் அர்ப்பணி மன்றத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதா சொன்னாங்க. ஆமாம் சார். அதே விதத்தில் பிளட் டொனேஷன் கேம்ப்ல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்திருக்கீங்க இல்லையா? இனி தேதியிலேருந்து 28 நாட்குள்ள பிளட் டொனேஷன் கேம்ப் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நடத்திருந்தீங்களா? ஆமாம் சார். சூரஜ் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முந்தின நாள் கூட எங்கள் ஃபேன்ஸ் கிளப்பில் ரத்த தான முகாம் நடத்தணும் சார். அந்த முகாமில் சூரஜ் பிளட் டொனேட் பண்ணாரா? கண்டிப்பாக சார். நானும் சூரஜ் தான் முன்ன நின்று கொடுத்தோம். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குமா உங்கள்கிட்ட? சார், அந்த சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்கு சார், நான் கொடுக்குறேன் சார். வெரி குட் சார். ஆனால் சூரஜோட ரத்தம் எந்த லேபில் இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டிங்கன்னா எந்த பிளட் பேங்க்னு தெரிய வரும். அதுவும் அந்த லேபில் 28 நாள் வரைக்கும் அந்த சாம்பிள் இருக்கிற சான்ஸ் இருக்கு. சூரஜ் இருந்து ஒரு 3 வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள்னு சொன்னீங்க, அதாவது 22 நாள். சூரஜோட பிளட் இந்த பிளட் பேங்க்ல இருக்க சான்ஸ் இருக்கு. நீங்கள் உடனே அந்த ஃபேன் கிளப் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி கொடுங்க. ஆமாம் சார், அந்த செக்ரட்டரி கூட எனக்கு தெரியும் சார். அவரை பிடிச்சா போதும், டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். குட், உடனே பண்ணுங்க. ஓகே சார். அம்மா சார், நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க. அது மட்டும் போதும். சரிங்க சார். எஸ் ரஞ்சன். வெரி குட். ஆசிரம் எங்க இருக்குன்னு சொன்ன? பொள்ளாச்சியா? ஐ சி. அந்த பிரதர் இப்போ எப்படி இருக்காரா? ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். ஸ்வீட் நம்பர் 606. எந்த வருஷம் இது நடந்தது? வெரி குட், சூப்பர். ரஞ்சன், இந்த மேட்டர்ல உனக்கு எந்த டாக்குமெண்ட் கிடைச்சாலும் அதை பிடிச்சுக்கோ. முக்கியமா ஃபாதருடைய சிக்னேச்சர், இந்த அம்மாவுடைய சிக்னேச்சர், பிரதருடைய சிக்னேச்சர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழசாக இருந்தாலும் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் இட். யா, வெரி இம்பார்ட்டன்ட்.
and give me a call immediately. Right? Okay, உங்க காலுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். Thanks. மது, சார் 3 things. ராம்மோகனுக்கு எந்த கால் வந்தாலும் அதை என் ரூமுக்கு டைவர்ட் பண்ணிடு. ஓகே சார். ராம்மோகனுக்கு தெரிய வேணாம். எஸ் சார். Second, ஷில்பா ஃபோன் பண்ணா connect her to me. And third, call ராகேஷ் தாஸ். யா, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட். எஸ், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ். எஸ், சார் ராமோகன் சருக்கு அந்த ஷில்பா கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. கனெக்ட் மீ. ஓகே சார். என்ன ராம், என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எத்தனை நாளாச்சு என்னோட பேசி? எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், மெயில் வேற, நோ ரெஸ்பான்ஸ். போன் எப்பவுமே ஆஃப். நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்கல்ல? நான் என்ன தப்பு பண்ணேன்? யாருமே என்ன இப்படி ட்ரீட் பண்ணது கிடையாது. என்னோட பொறுமையெல்லாம் போச்சு. உங்களுக்கு விரும்பும் போது நீங்க பேசுறீங்க, இல்லைன்னா விட்டுடுறீங்க. நான் இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஐ ஹேட் யூ ராம். நான் உங்களை இப்பவே பார்க்கணும். முடியாதுன்னு சொன்னீங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். மிஸ் ஷில்பா, நான் ராம்மோகன் இல்லை, நம்பி. உங்களை நான் மீட் பண்ணணும். எப்போ பார்க்கலாம்? நோ, எனக்கு ராம தவிர வேற யாரையும் பார்க்க வேணாம். லிசன் டு மீ. நான் உங்களை மீட் பண்ணி கொஞ்சம் பேசணும். எப்போ பார்க்கலாம்? நோ, எனக்கு ராம தவிர வேற யாரையும் பார்க்க வேணாம். பொள்ளாச்சி பிரம்மானந்த ஆசிரமம் ஞாபகம் இருக்கா? அதுல ஸ்விட் 606 மிஸ்டர் திவ்யானந்த். மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மறந்திருந்தா நாம மீட் பண்ணும்போது நிச்சயமா ஞாபகத்துக்கு வந்துடும். எப்போ மீட் பண்ணலாம்? ஹலோ, ஷில்பா. தெரியும், சொல்லுங்க. கோபம் குறைஞ்சுதா? உங்களை நான் மீட் பண்றேன். மீட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock MRC ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்க. உங்க ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் தான். என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் தான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்ன கொடுக்க போறீங்க? நீங்க ஃபைனல் ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களா? இந்த வழக்கில் இறுதிக்கட்ட வாதங்களை வைக்க சீனியர் கவுன்சில் வேறொருவர் ஆஜராக உள்ளார். யுவர் ஆனர், இந்த வழக்கில் சீனியர் கவுன்சில் முன்னாடியே ஆஜராகி இருக்க வேண்டும். ஓகே, ஆஜராகிவிட்டார். ஆ, என்ன அவசரம்? ஃப்ளைட் இன்னைக்கு இல்லை, டைம் இருக்கு. நம்ம கொஞ்சம் பேசணும். போன்ல அன்னைக்கு அவ்வளவு பேசுனீங்க, இப்ப இவ்வளவு சைலண்டா இருக்கீங்க. சும்மா பேசுங்க. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? புத்தி சுவாதீனம் இல்லாத உங்க தம்பி. பொள்ளாச்சியில ஆசிரமத்தில் இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன? ஷில்பா, லெட் மீ டெல் யூ யுவர் ஸ்டோரி. உயிரோடு இருக்கும்போதே உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லை.
அதனால தான் உங்களை விட்டு அவர் பிரிஞ்சே இருந்திருக்காரு. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், நடவடிக்கைகள் எதுவுமே பிடிக்காததுனால தான் உங்களை விட்டு அவர் தள்ளியே இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் பணத்தை வச்சு, ஆட்களை வச்சு, அவர் எழுதின உயில்ல அவருடைய கையெழுத்தை ஃபோர்ஜரி பண்ணி சொத்து பூரா உங்களுக்குன்னு நீங்க மாத்தி எழுதிருக்கீங்க. உங்க தம்பி பாவம் ஆசிரமத்தை அனாதையா இருக்காரு. இப்படி நீங்க ஃப்ராட் பண்ணதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, பாக்குறீங்களா? ஷில்பா, இதையெல்லாம் நான் போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ கொண்டு போனா இதனுடைய விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது மட்டும் இல்ல, நீங்க செஞ்ச இன்னும் பல தில்லுமுள்ளுகளுக்கு என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு. காட்டட்டுமா? இது நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போக போற ஃப்ளைட் டிக்கெட். உங்களுக்கு ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு போற ஒரு பிளான் இருந்தது இல்ல? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்க பழைய பிளான் படியே ஆஸ்திரேலியாவுக்கு போறீங்க. இனிமே சென்னையில் உங்களுக்கு யாரையும் தெரியாது, யாரோடையும் கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடாது, முக்கியமா ராம்மோகனோட. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச தில்லுமுல்லுகள், இந்த கேஸ் எதுவுமே வெளியே வராது. அஃப்கோர்ஸ் உங்க தம்பியை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்னுடையது. இல்ல, இதை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அப்படியும் செய்யலாம். பட் அதனுடைய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். ஷில்பா, let me tell you something. எனக்கு உங்க மேல கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வெல்விஷரா சொல்றேன். இப்போ இந்த டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு போறது தான் உங்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இதை தவிர இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க தைரியமா என்ன கேட்கலாம். ஐ ஆம் willing to help you. But now, the choice is yours.